பரந்தூர் விமான நிலையம் பணிகள் இப்போது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பதிலாக சிப்காட் தொழில் பூங்கா தொடங்க இருக்கிறதாகவும் ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை முழுசாக நிறுத்த முடியாது. 1700 ஏக்கர் வாங்கிட்டாங்க. அப்போ அங்கே தொழில் பூங்கா ஏதாவது அமைக்கலாமா அப்படின்னு பிரதமரை சந்தித்து பேசுகிற இடத்துல ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை விலைக்கு பேசணும். இவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவர் ரொம்ப பேச மாட்டார். இப்போ சந்திப்புன்றது 10 நிமிஷம் கூட நடக்கலன்றாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி சம்மந்தமாலாம் பிரதமர் சில கேள்விகள் எழுப்பினார். அதுக்கும் ஒரு முறையாக பதில் சொல்லலை, மழுப்பிட்டு வந்துட்டாங்க. சிங்கப்படை இருக்குல்ல, அதில் இருக்கிற மேன் பவரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இவங்க பேரை அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உருட்டினுக்கிறாங்க. இவங்க அந்த ரீல்ஸ் போட்டுருப்பான், சிங்கப்பெண் சீரும் பெண். சிங்கப்பெண் மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து குடிடா அப்படின்ட்டு கத்தியை வச்சு தலையை வெட்டி துண்டாக்க போகிறாங்களா, கராண்டி வைக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இவங்களும் பிடிக்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இதைத்தானே எல்லாரும் பண்ணுறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதிமுகலேருந்து 90% பேர் தாவேக்கால இணைவாங்க. குரான் மேலே சத்தியமானார்ல, அது மாதிரி தான். இது 90%னா எடப்பாடி ஒரு 4-5 பேரை தவிர மக்கள்லாம் வந்துடுவாங்களா? தொண்டர்களை வென்றெடுக்கிற வேலையை பாருங்கள். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, ஆசை காட்டி கொண்டு வரதும் ஒரு வகையான குதிரை பாருங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை ஓடி போயிடுவாங்க. அவங்க தாவிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரவணன் 5 கட்சி, கடைசியில் 6வது கட்சி, புதுசாக ஆரம்பித்த கட்சியில் சென்டர். நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்தால் சேர்த்துக்கிங்களா? தாவேக்காக்குன்னு என்ன தனித்தன்மை இருக்குது? டிவி சண்முகம் தனக்கு தனிப்பட்ட முறையில் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார். அதிமுக விட்டு வெளியேற நிலைமையில் தான் இருக்கார். தாவேக்காவாக இருந்தால் தாவேக்காவும் லாபம். அதே மாதிரி விஜயபாஸ்கரும் தடுமாற்றத்தில் தான் இருக்கார். விஜயபாஸ்கரை கட்சிக்குள்ளே ஏற்றுக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது தாவேக்கா. ஏன்னா அந்த குக்கா வழக்கு. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரா? பாஜகவை விட்டு மன ரீதியாக விலகி விட்டார். இன்னைக்கு பாஜக தோற்று போய் மறுபடியும் அண்ணாமலை பாஜக தலைவராகும் இல்லை எதுவாக இது தூக்கி நிறுத்தணும்னு நினச்சா நிற்காது. அதே அண்ணாமலை தனியாக நின்று அவருடைய வழக்கமான பாணியில் அதிரடி அரசியல் பண்ணாருன்னா தாவேக்கா ஆதரவு, தாவேக்கா எதிர்ப்பு, அதில் பெரும்பாலானோர் இவர்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பரந்தூர் விமான நிலையம் பணிகள் இப்போது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அதற்கு பதிலாக சிப்காட் தொழில் பூங்கா தொடங்க இருக்கிறதாகவும் ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த நிறுத்தம் அப்படின்றது தற்காலிக நிறுத்தமா இல்லை உண்மையிலேயே அந்த ப்ராஜெக்ட் முழுசாகவே நிறுத்திட்டாங்கன்ற ஒரு விஷயமா? பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை முழுசாக நிறுத்த முடியாது. 1700 ஏக்கர் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அவங்க. இப்போ திடீர்னு இவர்களுடைய கட்சியுடைய ஆரம்ப செயல்பாடு, அரசியல் நிலைப்பாடு பரந்தூர் மக்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்றது. அப்போ இப்போ பரந்தூருடைய இதை நிப்பாட்டிட்டார். ஆனால் இந்த பணம் கொடுத்து வாங்கின அந்த கையகப்படுத்தின நிலத்தை என்ன பண்ணுறது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அங்கே தொழிற்பூங்கா ஏதாவது அமைக்கலாமா அப்படின்னு, விவசாய நிலங்கள் இருக்கிற இடத்துல தொழிற்பூங்கா அமைக்கலாமான்னு ஒரு பக்கம். ஆனால் அந்த மக்கள் விமான நிலையத்துக்காகவே இடத்த கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா அங்கே தொழிற்பூங்கா அமைக்கிறது சரியாக இதுவான்றது நிபுணர்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு மாற்றாக வேறு என்ன அப்போனா இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில், அது அங்கே யோசிக்கலாமா அப்படின்னு மாற்று யோசிப்பாங்க. அதனால் நமக்கு விமான நிலையம் அவசியம் தேவை. அது இல்லாமல் நீங்கள் அந்நிய முதலீடு ஈர்ப்பு பல விஷயங்களில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. இன்றைக்கி ஹைதராபாத்தோ பெங்களூரோ உங்களுக்கு நல்ல ஒரு இது போகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆந்திராவோ பெங்களூரோ கர்நாடகாவோ முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அடிப்படை காரணம் இது ஒரு முக்கிய காரணம். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா போகணுன்னா சென்னையிலேருந்து நேரடியாக போக முடியாது. பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து இப்போ கத்தே பசிபிக் இந்த விமான சேவையெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற ரன்வே மற்ற விஷயங்கள்லாம் பெங்களூரில் இருக்குது. ஹாங்காங் போனால் பெங்களூர் போய் தான் போகணும், இல்லை சுற்றிக்கிட்டு போகணும். இந்த மாதிரி பல இது நமக்கு நேரடி விமான சர்வீஸ் கிடையாது. இது இல்லாமல் பல நிறுவனங்களுடைய பெரிய தொழிலதிபர்களோ மற்றவர்களோ அவருடைய சார்ட்டர் ஃப்ளைட்டு அதெல்லாம் இங்கே இறங்கி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி விமான நிலையம் அதுக்கேற்ற வசதி இருக்கான்னா அதுவும் மீனம்பாக்கத்தில் இல்லை, திருச்சூர் இதில். அதே மாதிரி விமானத்துலேருந்து நேரடியாக ஒரு பாதை வெளியில் வர்றதுக்கு இணைக்கிறாங்கல்ல, அந்த பாதைக்கான இது நம்மள்ட்ட 4 நாள் தான் இருக்குது. இப்போ பெங்களூரோ மற்றதோ போனீங்கன்னா 20க்கும் மேற்பட்டது இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்குது. இது எதுவுமே பண்ண மாட்டோம், இப்படியே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னா நீங்கள் அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போக முடியாது. ஒரு பக்கம் நம்மளுடைய விஷயங்கள் மக்களை பாதிக்காத விஷயங்கள்லாம் தேவை தான். அதே நேரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப முக்கியம். சென்னையை ஒரு நெரிசல் இல்லாத நகரமாக மாற்றுறது, சென்னைக்கு பக்கத்தில் துணை நகரங்களை அமைக்கிறது, சென்னைக்கான
விரிவாக்க பணிகளை கொண்டு வருவது, மழைநீர் சேகரிப்புலேருந்து பல விஷயங்களில் ரொம்ப அதை முறையாக பண்ணுறது, மழைநீர் தேங்காமல் பார்த்துக்கிற வேலையை பண்ணுறது, அதில் ஏதாவது நவீன முறைகள் இருந்தால் அதை கொண்டு வர்றது, சென்னைக்கு பக்கத்தில் துணை நகரங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் மற்றது வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ப்ளஸ் இடம், தண்ணீர், டிரான்ஸ்போர்ட்டேஷனு இது எதுன்னு எவ்வளோ பண்ணி தரீங்களோ அவ்வளோ எவ்வளோ முதலீடுகள் முன்னோக்கி வரும். அதை விட்டுட்டு ரீல்ஸ்லாம் போட்டுருந்தால் வராது. ரீல்ஸ் கட்சிக்காரன் வேணால் பார்த்து யாருக்காவது ஷேர் பண்ணுவோம். அதான் நம்ம தொழில்துறை அமைச்சர் போட்டுன்னுக்குறாங்களா கீர்த்தனா அவர்கள் போட்டு சார். அதாவது வந்து இப்போது இந்த 1700 ஏக்கர் இருக்குல்ல சார், இந்த ஏக்கர் வந்து விவசாயிகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. இதை மீண்டும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளால் இதற்கான இழப்பீடு அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு முடியாது. கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஒரு ஏக்கருக்கு அதை விட 12 மடங்கு நல்ல தொகையாக தான் கொடுத்து தான் வாங்கினதாக தகவல். அப்போ அதை வாங்கிட்டு அவங்க பக்கத்தில் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டு வேறு ஏதாவது ஏற்பாடுகள் போயிருப்பாங்க. இப்போ அவங்களால எப்படி பணத்தை திருப்பி தர முடியும்? அதனால் கைப்பற்றுனது தான். அதுக்கு மாற்று என்னன்னு தான் யோசிப்பாங்க. ஏற்கனவே வந்து அந்த பரந்தூரில் வந்து விமான நிலையம் வரும்போது விவசாயிகளுக்கும் இந்த நீர்நிலைக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இதே சிப்காட் வந்தாலும் அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு தரம் சொல்லப்படுது சார். விமான நிலையம் அளவுக்கு சிப்காட் இருக்காதுல்ல. இப்போ இன்னும் பல இடங்கள் வந்து கையகப்படுத்த வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளேயும் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அது பரந்தூர் முழுவதுமாக கையகப்படுத்துனாங்கன்னா அதுவும் இருக்காது. அப்போ இருக்கிற 1700 அது 2000 சில்லறை ஏக்கரும் 2500 சில்லறை ஏக்கர்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இதெல்லாம் வந்து வரல. மீதி இருக்கிற இப்போ இதை கைப்பற்றினதில் இதில் வந்து சிப்காட் இந்த மாதிரி வருதுன்னா அது ஒரு தொழில் பூங்கா இந்த மாதிரி அமைக்கிறது தான். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதற்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சாலை வசதிகள் இப்படி தான் வரும். ஒரு ஏர்போர்ட்டுக்கான ரன்வே போடுறது, ஒரு ஏர்போர்ட்டே கட்டுறதுன்றது வேறு. அது வந்து பரந்தூர் வந்து நீங்கள் சென்னை விமான நிலையத்தோட பெரிய அளவில் ஒரு இது யோசிச்சிருப்பாங்க. அப்போ அதோடைய மொத்த இதுவுமே வேறு. இது அப்படி இருக்காதுல்ல. தொழில் பூங்கான்றது அப்படி இல்லைல்ல. அதனால் அது அவர்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஒரு கார் தொழிற்சாலையோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு தொழில் இது வர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு பரந்தூர்லேயே பண்ணித்தரோம், இவ்வளோ ஏக்கர் இருக்குதுன்னு கொண்டு வரலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு வகையான முன்னேற்றமாக இருக்கும். சரி, இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு 2வது விமான நிலையம் கண்டிப்பாக ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அடுத்த கட்டத்தில் இப்போது தற்காலிகமாக வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் அடுத்த கட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல துவக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்ட நிலங்கள் ஏற்படுத்தி அதை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது. அவ்வளோ ஆகாது. இப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணலாம். பன்னூர் அங்கே வந்து எல்லா வசதிகளும், அதாவது ஒரு சமதளம் இந்த மாதிரி பெரிய அளவில் விவசாய நிலம் இல்லை, அது சரியான இடம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னது. இவர்கள் என்னென்னா அதை ஒட்டி இடங்கள்லாம் முதலீடுகள்ன்றதுனால இதுதான் வேணும், பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணும்னு அடம் பிடிச்சிருந்தாங்க. எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் சார். அதுதான் கண்டிப்பாக அந்த இடத்துல விமான நிலையம் வேணும் அப்படின்றது. எந்த இடத்துல? பரந்தூரில். இப்போ அவர் எதிர்கட்சி ஆகிட்டார்ல, அதனால் வைப்பார். அதனால் அது இல்லை. உங்களுக்கு அந்த பன்னூரில் பார்த்தீங்கன்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்றாங்க. அங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் அது நிபுணர்கள் தான் முடிவெடுப்பாங்க. இவங்களுக்கு கொள்கை சார்ந்த விஷயமாக மாறிப்போச்சு. அதனால் நீ ஆமானா நான் இல்லைன்றது தான் இனிமேல் எல்லோரும் போவாங்க. அதனால் இது எப்படி போகுன்றதெல்லாம் இனிமேல் வர தான் தெரியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டெல்லி பயணம் பண்ணியிருந்தார். பிரதமர் அவர்களையும் சந்திச்சாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வந்து சந்திச்சிருந்தாங்க. அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் சோனியா காந்தி, இவங்க 2 பேருமே வந்து சந்திக்கல, அவரை சந்திக்காமல் திரும்ப வந்ததாகவும் ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? எதனால் அவர் சந்திப்பு நடத்தலைன்னு நினைக்கிறேன்? முதல்ல ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதில் உள்துறை அமைச்சர், பிரதமர் மற்றவர்களோட சந்திப்புன்னு. அது வந்து பிரதமருடைய வெளிநாடு பயணம் ஏதோ வந்துருக்கு போல். அதில் வந்து ஏதோ பாதிப்பு வந்து மறுபடியும் சந்திப்பை மாற்றி வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து பிரதமர் ஓகே, உள்துறை அமைச்சர் டேட் ஏதோ கிடைக்கல போல். அந்த நேரத்தில் இவர் கேட்குற நேரத்தில் அவர் குஜராத்தில் ஏதோ நிகழ்ச்சி அப்படின்னு. அதனால தான் இதை தவிர நாங்கள் சந்திப்பு ரத்து இல்லை, இயலாமை அப்படின்னு உள்துறை அமைச்சரத்தில் சொல்லிட்டாங்க. அவங்க நிதி அமைச்சரை திட்டமிட்டபடி சந்தித்து பேசிட்டார். ராகுல், சோனியா வந்து அவர்கள் அன்றைக்கி கர்நாடகா அந்த பிரச்சனையில் இருந்தாங்க, அதனால் முடியலன்றாங்க. இவங்க என்ன ஷெடியூல்னு நம்மள்ட்டலாம் சொல்லலையே, பத்திரிகையாளர்கள்ட்ட யார்ட்டையுமே சொல்லலையே. பிரதமரை பார்க்க போகிறாரு அப்படி தான் சொன்னாங்க. இவரை பார்த்துட்டு இவங்களும் சந்திப்பாங்கன்ற சொல்லலை.
அதனால் ராகுல் சோனியாவுடைய இது மற்றவர்கள் சொன்னாங்க, அதிகாரப்பூர்வமாக இவர்கள் தரப்புலையும் சொல்லலையே. அதனால் இது அடுத்து 11ஆம் தேதி போகிறார்ல, அன்றைக்கி இதெல்லாம் சந்திப்போம், எல்லோரையும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஆனால் பிரதமரை சந்தித்து பேசுகிற இடத்துல ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை விலக்கி பேசணும். இவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவர் ரொம்ப பேச மாட்டார். அதனால் அந்த சந்திப்புன்றது 10 நிமிஷம் கூட நடக்கலைன்றாங்க. அது ஒரு காரணம். காங்கிரஸ் கூட கூட்டணி சம்மந்தமாலாம் பிரதமர் சில கேள்விகள் எழுப்பினார். அதுக்கும் இவர் முறையாக பதில் சொல்லல, மழுப்பிட்டு வந்துட்டாருன்றாங்க. அப்போ காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி இருந்தால் கூட உங்களோட ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி நாங்கள் இருக்க விரும்புகிறாங்க, உங்களோட முழு ஒத்துழைப்பு தர விரும்புகிறோம், நீங்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், முந்தைய அரசு மாதிரி நாங்கள் எடுத்தங்கவழ்த்தெல்லாம் நடக்க மாட்டோம், நீங்கள் வந்து முறையாக நாங்கள் ஒரு அஃபிஷியலாக தான் நடப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கணும். சொன்னாரா என்ன பண்ணாருன்னு தெரியல. அதனால் நீங்கள் ஒரு சந்திப்பு இது மாதிரினா நீங்கள் கொஞ்சம் விரிவாக பேசினா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசும்பொழுதும் சட்டம் ஒழுங்கு மற்ற விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட பேசி தான் கரெக்டாக இருக்கும். நிதியமைச்சர் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல் சந்திப்பில், போன கவர்மெண்ட்டு மாதிரி இருக்காதீங்க, ஒரு இதுக்கு நிதி ஒதுக்கணுன்னா அந்த நிதி வந்து எப்படி போகணுமோ அந்த ரூட் ஒன்று இருக்குது, இவர்கள் எல்லாமே எங்கள்கிட்டே கொடுங்க நாங்கள் தான் பண்ணுவோன்ற மாதிரிலாம் சில விஷயம்லாம் பண்ணாங்க. சில விஷயங்கள்லாம் முரண்டு பிடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான இதாக இருங்க, மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து பண்ணுறது தான் ஒர்க்கு, நாங்கள் மாநில அரசுகளுக்கு எல்லா அரசுகளையும் செய்ய தான் விரும்புகிறோம், நீங்கள் அதில் கரெக்டாக நடந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல், கேட்டுட்டு வந்திருக்காரு. அதனால் அடுத்தடுத்து பார்ப்போம். நிதி ஆயோக் கூட்டம் இருக்குது, அதில் போய் என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். சார், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தார் முதலமைச்சர். அதற்கான தொடக்க விழா வந்து நேற்று நடக்க இருந்தது. ஆனால் இப்போ 2 முறை வந்து இந்த விழா வந்து ரத்தாகியிருக்கு. இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜெகதீஷ் அவர்களுடைய புது வீடு, அந்த வீட்டோடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டதாகவும் ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அதாவது அந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதற்காக அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்ற கேள்வி பல விஷயங்கள் வந்து கேள்விப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இதையும் அதையும் ஒன்றா போய் சேர்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நிரலில் சிங்கப்பெண் நிகழ்ச்சி எப்போ? ஈவினிங். இது எப்போ? மார்னிங். இன்னொன்று முதல்வர் ஷெட்யூலு 15-20 நாள் முன்னாடியே போட்டுருவாங்க. இது 2 தடவை 3 தள்ளி வச்சுட்டு 3ஆவது தடவைன்னா இதை ரத்து செய்கிறது அவருடைய பர்சனல் எதாவது இருக்கும், அது வந்து சரியில்லைன்றது தான் எல்லாருடைய இதுவும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி முதலமைச்சர் நிகழ்ச்சினா முதலமைச்சர் கலந்துக்கிறது தான் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எவ்வளோ ஏற்பாடுகள், எவ்வளோ பேருடைய உழைப்பு, எவ்வளோ ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க, எத்தனை வகையில் அவங்க ஒவ்வொரு இதுவும் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிற்கணுன்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றது எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் ரத்து பண்ணிட்டு போகிறாருன்னா இந்த நிலை தொடரக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா பொதுவாக காவல்துறை அவர் துறை கீழே இருக்கிறது, அதில் இவர் ஒன்று இந்த மாதிரி உருவாக்கியிருக்காரு. அதுலேயே 3 தடவை ரத்து பண்ணால் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே நம்பிக்கை இழந்துரும், இவர் சொல்லுவார் செய்ய மாட்டார் வரமாட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த சிங்கப்படை இருக்குல்ல, அதில் இருக்கிற மேன் பவரை வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இவங்க பேரை அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உருட்டின்னுக்குறாங்க. உண்மையிலேயே சிங்கப்படை இருக்குது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுன்னு ஒரு பெரிய பிரிவே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஸ்டேஷன்கள் கீழே வரைக்குமே ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு அந்த சிங்கப்படை இருக்குது. நீங்கள் அதை தான் ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்களுக்கு வேணால் யூனிஃபார்ம் மாற்றுறது எதாவது பண்ணணும். திடீர்னு ஒரு ஐஜி தலைமையில் கொஞ்சம் பேர்னு போட்டு அவங்கள சிங்கப்படைன்னு ஒரு யூனிஃபார்ம் போட்டு அந்த அம்மா பார்த்தா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு 2 வீலரில் போகுது, அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு சிங்கப்பெண் வீடியோ எடுத்து தான் ட்ரெஸ்ஸு வச்சுன்னு என்ன பண்ண போகிறாங்க இவங்க? பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம்னா குடும்ப வன்முறை முதல்ல இருக்கும், பாலியல் பலாத்காரம், பாலியல் சார்ந்த சீண்டல்கள், இந்த மாதிரி விஷயங்கள், போக்சோ குழந்தைகளுக்கு எதிரான இது, அதுக்கப்புறம் வேறு சில இந்த என்ன சொல்லுவாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் தான் அவங்க பெரும்பாலும் பண்ண போகிறாங்க. இதுக்கு போய் சிங்கப்பெண் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுன்னு அவனை போய் நான் வீட்டில் குடிகாரன் பொண்டாட்டி குடிச்சு அடிச்சுன்னு இருப்பான், அவனை போய் அடிச்சு இழுத்துன்னு வர மாதிரி இந்த சிங்கம் சூர்யா இழுத்துன்னு வருவானா அந்த இது போதை மருந்து கடத்தணும், அந்த மாதிரி ரீல்ஸாக போட போகிறீங்க. அதுக்கு எதுங்க தனி ட்ரெஸ்ஸு தனி இது? இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணாமல் அந்த இருக்கிற அந்த சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அதில் மந்தமாக அதிகாரிகள் இருந்தால் அவன் மாற்றிட்டு நல்ல அதிகாரியை போடணும். என்ன பண்ணணும்னு கேட்கணும். ஐபிஎஸ் அதிகாரிகள் பாருங்கள் எப்படிங்கிறாங்கன்னு இவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன கேட்டால், சார் காமெடியாக இருக்கும் சார், இது நம்ம வந்து இப்படி பண்ணலாம் சார்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஐபிஎஸ் அதிகாரிகளை கேட்டாலே சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி இருக்குது சார், இது தேவையில்லை சார்னு. இவங்க வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை
அஞ்சலை அம்மாள் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னாங்க. கோர்ட்டுக்கு எப்படி பேர் வைக்க முடியும்? அது ஒரு காமெடி பண்ணிட்டாங்க. அதனால் அதை நைஸாக அதை மறந்துடு, சிங்கப்பெண்ணை மட்டும் கொண்டு வான்ட்டு சீனை போட்டுனுக்கிறான். இது நம்ம ஊரில் பத்திரிகைக்காரனுக்கு ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிஜிபி நேம் பண்ணணும், டிஜிபி நேம் பண்ணணுன்றான். ஹெச்ஓபிஎஃப் தலைமை டிஜிபினா சொல்லி தொலைங்கடா. டிஜிபினா 10 டிஜிபி இருக்கிறாங்க, அப்புறம் டிஜிபி நேம் பண்ணால் எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல. ரத்தோர், இவர் மகேஷ்குமார் அகர்வால், ராஜீவ்குமார் 3 டிஜிபி, அதில் ஒரு டிஜிபி நேம் பண்ணால் அப்போ இவங்க 2 பேரும் அடிச்சு தோற்றுருவாங்களா? இவங்க இனிமேல் டிஜிபியே கிடையாதா? அப்படின்னா அப்படி தானே யோசனை தோணும். 3 டிஜிபி வருதா, அதில் ஒருத்தர் டிஜிபி போட்டுறாங்க, அப்போ மீதி 2 பேர். அப்போ அது முறையாக சொல்லணும்ல. அது தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. சும்மா அப்படியே வந்துட்டான், வேலைக்கு வந்துட்டான், சுற்றினுக்கிறான். அது அடுத்து இது சிங்கப்பெண்ணு ஏற்கனவே இருக்குல்ல, அதை இவங்க வந்து ஸ்டோரி கீரி பண்ணலாம்ல, அதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க உட்காந்து ரீல்ஸ் போட்டுன்னு இருப்பான். சிங்கப்பெண், சீரும் பெண், அந்த பெண், இந்த பெண். இவர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா பண்ண போகிறாங்க. சிங்கப்பெண் மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து குனிடா அப்படின்ட்டு கத்தியை வச்சு தலையை வெட்டி துண்டாக்க போகிறாங்களா? இல்லை வேறு எதாவது பண்ண போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இவங்களும் பிடிக்கணும், கொண்டு போகணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அந்த அவன் மேலே என்னென்ன தடயங்களை சேகரித்து கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணணும், அப்புறம் சாட்சிகள் மற்றெல்லாம் ரெடி பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அதுக்கு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கை நடத்தணும், தண்டனை வாங்கி தரணும். இதைத்தானே எல்லோரும் பண்ணுறாங்க. சிங்கப்பெண்ணை தனியாக அதாவது பராண்டி வைக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இப்படி தான் ஓடினது காலம். அவர்கிட்ட போய் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சாலும் ஓ அப்படியா, நான் தான் தடவை அது பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே இருக்கா? ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணலாம், அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம் சார். நல்ல அதிகாரிகளை போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம் சார். இல்லை அந்த பிரிவுக்கு பேர் சிங்கப்பெண் மாற்றிடலாம் சார் அப்படின்னா சொல்லணும். அதை சொல்கிறது. சரி, இது தொடர்ந்து வந்து அதிமுகவில் நடக்கும் சில பிரச்சனைகள். அதாவது வந்து லீமா ரோஸ் அவர்கள் இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம், அதிமுக வந்து பிரிவுபடுத்தும் விதமாக நான் எந்த செயல்களும் செய்யலை, அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வந்து இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு வந்து வேலுமணி அவர்களும் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காருல்ல சார், அதாவது ஆதரவளிக்கிற விதமாக வந்து அதிமுகவுக்கு வந்திருக்காரு மீண்டும். ஸோ இது மூலமாக வந்து அவங்க கட்சிக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தெரிலங்க, எனக்கு தெரில. வெளியே பேசிக்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா தெரியாது. வெளியே போய் மனம் திருந்திய மைந்தர்லாம் அடித்து பிடிச்சி மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ஜாயின் பண்ணவங்களுக்கு பழைய பதவியை கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அதெல்லாம் தரல மாட்டோம், இப்படி தான் போனல அனுபவி அப்படின்னா மறுபடியும் உள்ளுக்குள்ளே தான் புகஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இது யார் இதில் நீடித்து நிற்பது அப்படின்ற போட்டி, திமுகவா அதிமுகவா? தாவேக ஆட்சி பிடிச்சிட்டாங்க 5 வருஷத்துக்கு அவங்க தான். அப்போ இந்த 5 வருஷம் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போய் எதிர்கட்சியாக செகண்ட் பிளேஸுக்கு யார் வர்றது? எம்எல்ஏக்கள் வரிசையில் ஓட்டு எண்ணிக்கையிலையும் செகண்ட் பிளேஸில் திமுக இருக்குது, தேர்டில் அதிமுக வந்துடுச்சு. இப்போ இதை செகண்டு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பொதுக்குழு வட்டம் வச்சுக்கிறோம் அப்படின்னு, இல்லை வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு தலைவனும் கட்சியும் சரி ரொம்ப ஒரு ஒற்றுமையாக போகணும். திமுகவில் ஏன் இன்னும் உடைச்சல் வரலன்னா, அது ஒரு மாதிரியான குடும்ப கட்சி மாதிரி. அது ஸ்டாலினை மாரி நடவடிக்கை எடுக்க முடியாது மற்றவங்க, அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கேயும் பிரச்சனை வரும். அப்போ இந்த 2ல் யார் பிழைச்சிருப்பாங்க அப்படின்னு. 3வது வேறு ஒருத்தர் வரன்றிருக்காரு. அப்போ யார் இதில் முந்துவாங்க இந்த ரேஸ்லன்றதெல்லாம் பெரிய பிரச்சனை. இதில் வந்துட்டு நேற்று வந்த லீமா ரோஸு இன்றைக்கி பதில் சொல்லுங்கிறாங்க. நேற்று தானே வந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தாங்க? IJKLMNOPQR அப்படின்னு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க ADMKக்கு இப்போ ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? தாவேகாவுடன் கூட்டு பற்றி இவங்க எனக்கு என்னென்ன வாய விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அந்த அணிலேருந்து பிரிஞ்சு இந்த அணியோடு போனாங்க, மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டு இவங்க உட்காந்து பேசினுக்கிறாங்க, முற்றுப்புள்ளி வச்சாங்களாம். உங்களுக்கும் சேர்த்தா முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்க. அதனால் இதுதான் முதலாளித்துவ கட்சிக்கிட்ட இது நிலப்பாடு. காலம் பூரா உழைச்சிக்கிட்டு இருப்பான், ஜெயலலிதா மேலே பற்றில் இருப்பான், எம்ஜிஆர் மேலே பற்றில் இருப்பான். நேற்று வந்து ஒரு ஆள் அப்படி ஜாயின் பண்ணுவாங்க, பெரிய பொறுப்பு வாங்குவாங்க, நிற்பாங்க, எம்எல்ஏ ஆகிடுவாங்க. இதுக்கு ஃபுல் பின்னணி பார்த்தா பணம். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புச்சு இல்லை. அது உண்மையாக பொய்யான்றது இனிமேல் போக போக தெரியும். யாராவது ஒருத்தர் என்னைக்காக வாய் விடுவாங்க, அன்றைக்கி தெரியும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அதிமுகலேருந்து 90% பேர் வந்து தாவேக்கால வந்து இணைவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? குரான் மேலே சத்தியம்னார்ல, அப்படி தான் பார்க்குறேன்.
குரான் மேலே சத்தியமானார்ல, அது மாதிரி தான். எப்படி 90%னா எடப்பாடி ஒரு 4-5 பேரை தவிர மற்ற எல்லாம் வந்துடுவாங்களா? தொண்டர்களை வென்றெடுக்கிற வேலையை பாருங்கள். இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, ஆசை காட்டி கொண்டு வரதும் ஒரு வகையான குதிரை பேரம் தான். அப்படி வர்றவங்க லாபத்தோட நோக்கத்தோடு தான் வர்றாங்க. அவங்க எப்படி இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க? நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போயிடுவாங்க. வெல்லமண்டி நடராஜன் ஏடிஎம்கே ஓபிஎஸ் அணிலேருந்து ஏடிஎம்கே வந்தார். அங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு ஓடி வந்துட்டாரா தாவேக்காக்கு? இப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தாவிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரவணன் 5 கட்சி, கடைசியில் 6வது கட்சி புதுசாக ஆரம்பித்த கட்சியிலும் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி பெரிய சாதனை பண்ணுறோம். நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்தால் சேர்த்துக்குவீங்களா? என்ன நடைமுறை வச்சுருக்கீங்க? அதனால் அப்போ தாவேகாக்குன்னு என்ன தனித்தன்மை இருக்குது? தாவேகான்றது விஜய் ஆரம்பித்த ஒரு கட்சி, விஜய்க்காக வாக்கு விழுந்துருக்குது. ஆனால் அந்த கட்சிகளை உழைச்ச தொண்டர்கள், அவர்கள் நிர்வாகிகள் இதை தாண்டி இன்றைக்கி வெளியிலேருந்து வந்தவங்களாம் அதில் பவர் வாங்குறாங்க, பவர் ஆகுறாங்கன்னா அந்த கட்சியுடைய அடிப்படை தன்மை என்ன ஆகும்? இன்னொரு திராவிட கட்சியாக மாறும். அதுதான் அதை ஒரிஜினல் விரும்புகிறாரா? அதை ரொம்ப ஓங்கி வேறு சொல்கிறாரு. நாங்கள் 90% வந்துடுவாங்க, 100. அப்போ திமுக சைடு கையை வைக்க மாட்டிங்களா? அந்த சைடு கொஞ்சம் வைங்களா. அதனால் இந்த வேலை பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா அதிமுகவுக்கு வாக்களித்த மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க கிளம்பிடுவாங்க. அதுதான் முக்கியம். கட்சியை பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களில் இழுத்து போடுறது, வர்றவங்க லாப நோக்கோட தானே வர்றாங்க. நீங்களாம் அவங்கள ஆசை காட்டி தானே கூப்பிட்றீங்க. அது ஒரு வகையான குதிரை பேரம் தானே. இதை பண்ணிக்கிட்டே ஆணவமாக 90% பேர் வந்துடுவாங்க. அதுன்னா ஜனங்க ரசிக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை வச்சுருப்பாங்களா பொதுவான ஜனங்க, அவங்க ரசிக்க மாட்டாங்க. என்னடா இது இவங்களும் அப்படி தான் போல் அப்படின்னு போயிடுவாங்க. சார், அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் ஒரு புகாரும் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து தாவேக்கா வந்து குதிரை பேரம் மூலமாக அதிமுகவினர் வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரும் அளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போது சிவி சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் இவங்க 2 பேரும் தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பல செய்திகள் வந்து போயிட்டு இருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடான்ற முறையில் போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் இது கவர்னர்லாம் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரில. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் முடிவு தான் இறுதியானது. அவர் தகுதி நீக்கம் செய்ய மாட்டேன் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்ய மாட்டாங்க. அவங்க ராஜினாமா நான் ஏற்றுக்கிட்டேன்னா ராஜினாமா ஏற்பு தான். இதை நீங்கள் தீக்கிற இடம் கோர்ட்டில் போய் தான் நீங்கள் வாதாடி எதாவது பண்ண முடியும். அது ஒன்று. அதிகபட்சமாக அந்த 4 பேர் எம்எல்ஏ ஆகாமல் தடுக்க முடியும். கோர்ட்டு தீர்ப்பு வர வரைக்கும் சட்டசபைக்கு அந்த இடைத்தேர்தல் நடக்காது. வெறும் திருச்சி கிழக்கு மட்டும் நடக்கும். புதுசாக யாராவது போனால் கூட அவங்களும் அதை மறந்துட வேண்டியதான். அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் இது ஒரு பக்கம். சிவி சண்முகம் அவர் தனக்கு தனிப்பட்ட முறையில் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட அதிமுக விட்டு வெளியேற நிலைமையில் தான் இருக்கார் போல். தாவேகாவாக இருந்தால் தாவேகாவுக்கும் லாபம். விழுப்புரத்துக்கு போய் அந்த மக்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லியிருக்காரு சார். ஆமாம். அதே மாதிரி விஜயபாஸ்கரும் தடுமாற்றத்தில் தான் இருக்கார். விஜயபாஸ்கரை கட்சிக்குள்ளே ஏற்றுக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது தாவேக. ஏன்னா அந்த குட்கா வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சிவி சண்முகத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால் சிவி சண்முகத்துக்கு இணைவதில் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். விஜயபாஸ்கர் தான் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சார், அதே மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் நம்ம பலமுறை வந்து இந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரா அப்படின்றது. அப்போல்லாம் வந்து இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தான் பேசப்பட்டது. ஆனால் இப்போ வந்து மும்மொழி கல்வி குறித்து அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக மத்திய அரசை வந்து எதிர்த்து பேசினது ஒரு விஷயமா வந்து பேசப்படுது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு விஷயமும் இப்போ போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் கேட்டப்பெல்லாம் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இல்லாததுனால ஐடியா இருக்காது, இன்னொன்று சூழ்நிலையும் இல்லை, அண்ணாமலை அப்படி செய்ய வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இந்த தடவை தமிழகத்தில் பாஜக சுத்தமாக துடைத்தெறியப்படும் ஒரு நிலை உருவாயிடுச்சு. பாஜகவோட தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கூட போகலாம். ஆனால் அது பாஜகவுக்கு லாபமாக இருக்குமானா இருக்காது. இன்னொன்று பாஜக அப்படின்னா பாஜக தலைவர்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கள, அவர்கள் பேசுகிற அரசியல்லாம் பார்த்துருக்கீங்கள. இவங்கெல்லாம் வச்சுட்டு பாஜக வளர்க்க முடியுமா? மத்திய அரசுடைய எவ்வளோ நல்ல திட்டங்களை இங்கே எனக்கு என்னென்னு தப்பாக அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. இவங்க யாரையோ சொல்கிறாங்கன்னு இவங்க எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில் கூட இல்லாத ஆட்கள் தான் பாஜக தலைவர்களாக இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் அதில் விதிவிலக்காக இருக்காங்க. அதில் முக்கியமானவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜகவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தவங்க ஒரு வகையான மக்கள், இளைஞர்கள், இவர்கள் மத்தியில் பாஜக கொண்டு போய் சேர்த்தார். பாஜகனா அப்படி கிடையாது அப்படின்றது.
ரெண்டாவது அண்ணாமலை இறங்கி அடித்ததுடைய விளைவு ஒரு பெரிய பாஜகவுக்கு பெரிய லாபமாக அமைஞ்சது. இளைஞர்கள் வந்தாங்க. இது ஒரு கட்டத்தில் அண்ணாமலைகிட்ட ஒரு மைனஸ் என்னென்னா, ஸ்தாபன ரீதியாக அண்ணாமலை இன்னும் தயாராக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் அந்த பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. ஸ்தாபன ரீதியாக மறப்போம் மன்னிப்போம்ன்ற மாதிரிலாம் கொண்டு போகணும். அதில் மற்ற கட்சி தலைவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர்களுடைய நிலைப்பாடுனால அந்த கட்சியே அழிவுக்கு வந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் கட்சி முக்கியம், அதே நேரம் மறப்போம் மன்னிப்போம், கட்சி ஸ்தாபனத்தை வலுப்படுத்துவோன்ற மாதிரி அண்ணாமலை கொண்டு போனால் அவர் நல்ல லீடர். அவர் முன்னாடி இருந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட முரண்பட்டு அதிமுக என்டிஏ பிளவுக்கு இவரும் ஒரு வகையில் காரணமாக இருந்தார்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அதற்கான சூழ்நிலை இப்பொழுது கூடி வருகிறதானா? வருகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் பாஜகவை விட்டு மன ரீதியாக விலகி விட்டார். அவர் எப்போ கட்சி தலைவர் பதவியிலும் தூக்குனாங்களோ அப்போவே அவருக்கு பாதி இதாகிடுச்சு. ரெண்டாவது அவர் இயல்பாகவே அது கூட ஒட்டுதல் இல்லை. அது அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அவருக்கு அதிமுக கூட ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது சேர்றதுல, அது ஒரு பிரச்சனை. மூணாவது விஷயம், இன்றைக்கி பாஜக தோற்று போய் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மறுபடியும் அண்ணாமலை பாஜக தலைவராகவோ இல்லை எதுவாக இதை தூக்கி நிறுத்தணும்னு நினச்சா நிற்காது. அதே அண்ணாமலை தனியாக நின்று இந்த கட்சி ஆட்சிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் பல விஷயங்களில் குரல் கொடுத்துக்கிட்டு அவருடைய வழக்கமான பாணியில் அதிரடி அரசியல் பண்ணாருன்னா 2 வகையான இளைஞர்கள் இருப்பாங்க. ஒன்று தாவேக ஆதரவு, தாவேக எதிர்ப்பு. அதில் பெரும்பாலானோர் இவர்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு இளைஞர் யார்? சீமான். சீமான் கட்சியில் இளைஞர்கள் இருக்காங்க. அதுக்காக சீமான இளைஞர்னு சொல்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு உதயநிதின்னு சொல்ல வரமாட்டேங்குது? 40 வயசுக்கு மேலே இளைஞர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி பார்த்தா அப்புறம் இவரெலாம் எப்போ வந்தார்? 80ல் வந்தார். 58ல் பிறந்தாரா ஸ்டாலின்? 80ல் வந்தார். அப்போ பார்த்துங்க எவ்வளோ லேட்டாக வந்தார்னு. மாணவர் அணியில் துரைமுருகன் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவரும் இளைஞர் தான். அப்போ இன்னொரு இளைஞர்னு யாருன்னு கேட்டால் உதயநிதி. அவங்க பக்காவாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது அந்த கட்சி. ஆனால் உதயநிதி இருக்காரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடனா? இல்லை. இன்றைக்கும் இந்த கீழே இருக்கிற எழுதி கொடுத்தா சனாதனம் ஒழிக்கனா இவரோட சனாதனம் ஒழிக்கன்றாரு. அப்புறமா கேஸ் போட்டோன்னே எப்பா நான் சொன்னேன், ஏய் ஒழுங்காக எழுதி கொடுக்கூடாதா? தலைவரை நல்லா தான் எழுதி கொடுத்தேன், நல்லா தான் இருக்குது பாரு, ஊராக கோர்ட்டில் கூப்பிட்டுனுக்குறானுங்க. அப்போ என்ன பேசுகிறோம், என்ன அரசியல் பண்ணுறோம், என்ன நம்ம பேசணும்னு உள்வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய தன்மை இருக்கா? இல்லை. அதே தான் அவன் நைனா மாதிரியே இன்றைக்கி போன மாதம் இருக்கிற நிலையில் அதனால் விஜய் ஓட இந்த யூடியூப் எழுதுறவங்களாம் எழுதி கொடுத்துனுக்குறான் போல். ஒரு வித்தியாசமான தமிழில் அப்பாவும் பிள்ளையும் பேசினுக்கிறாங்க. பார்த்தீங்களா? சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு இவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுனுக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு தெரியுமா? இவங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சா? அதுக்காக தானே உட்கார வச்சுருக்காங்க வாரமா. அப்போ கூட என்ன தைரியம் பாருங்கள். ஒரு 20 நாளில் ஜனம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினச்சினுக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு இளைஞர். அப்போ 3 இளைஞர்களை சுற்றி தான் இந்த அரசியல் நகரம். நீங்கள் சொன்ன மாதிரி சீமானை கூட சேர்த்துக்கலாம். அவர்கள் தனியாக தனித்தமிழ் தேசம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் தேர்தலில் தனியாக நிற்பாங்க. அதனால் அவர்கள் அவங்கள விட்டுருங்க. அவங்க எதுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. அப்போ இந்த 3 பேர் தான் சண்டை போடுவாங்க. அடுத்த போட்டி இவங்க 3 பேர் தான். 4வது அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி. அவர் இதை தேத்தி ஒழுங்காக கொண்டு வந்தாருன்னா போட்டி 4 முனை போட்டியாக இருக்கும். அங்கே இளைஞர்களை தேடணும். ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கிறதையும் தேடணும். ஆனால் இங்கே 3 ஐடி விங்கில் வெயிட்டு. அப்போ இவர்கள் அங்கேயும் சண்டை போட்டுக்குவாங்க, வானத்துலேயும் சண்டை போடுவாங்க, தரைக்கடியிலையும் சண்டை போடுவாங்க, தண்ணி கடியிலையும் சண்டை போடுவாங்க, நிலத்துலேயும் சண்டை போடுவாங்க. அங்கே கேட்டிங்கன்னா வானத்தில் சண்டை போடுறதுக்கான உபகரணங்கள் எங்கள்கிட்ட இல்லை, அதனால் நான் சண்டைக்கு வரல அப்படின்னு ஓரமாக நின்றுக்குவாங்க. இது அதிமுகவில். அதனால் இந்த 3 பேரும் இங்கே சண்டை போட்டுன்னு திடீர்னு வானத்தில் போடுவாங்க. வானத்தில் போய் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. திடீர்னு தண்ணிக்குள்ளே பாய்வார், அங்கே போய் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அவங்க ஆதரவாளர்கள் கேட்டால் சொல்கிறாங்க. அண்ணாமலை கேட்கல, நான் கேட்குற இடத்துலையும் நான் இல்லை.
அதனால் அவர் இந்த முடிவு எடுக்கிறாருன்னு அவர்கள் ஆதரவாளர் சொல்கிறாங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எடுத்தால் நல்லாயிருக்கும். எடுத்து தனி கட்சியாக கொண்டு வந்தாருன்னா உண்மையிலே நல்லா ஒரு களம் சூடாக இருக்கும். நம்மளும் வாழ்த்துவோம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.